நவம்பர் 14 என்னன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, சில்ட்ரன்ஸ் டே. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அது என்னென்ன கிஃப்ட்னா அதை பாருங்க. அழகான க்ரீன் கலர் ஃபைல், அதுக்குள்ளே வந்து 2 பென்னு, இந்த ஒரு பென்னு, அதுக்குமா ஒரு ரெட் பென்சில், நம்ம ஒரு எரேசர். இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நக்ஷத்ராவோட கிஃப்ட்ஸு, அவளுக்கு வந்து என்ன மாடல் வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு அந்த மாதிரி குட்டி ஃபைலு, அப்புறமா ஹீரோ பென், லெட் பென்சில், எரேசர் அண்ட் ஷார்ப்னர் அது போல் இருக்குது. அப்புறமா ஒரு ஸ்மால் பென். இப்போ வந்து அவளுக்கு நம்ம பார்த்தாச்சுல, இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மா இங்கு பாட்டிலும் கொடுத்தாங்க ஹீரோ பென்னுக்கு. அதுதான் இந்த பாட்டில். அதுக்கப்புறமா வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து பின்னாடி வந்து ஒரு இந்த ரப்பர் வித் ஷார்ப்னர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல இங்கே பின்னாடி இருக்கிற இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற ரப்பர் வித் ஷார்ப்னர் எடுத்துக்கிட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒன்று தப்பாக எழுதிட்டிங்கன்னா இங்கே மேலே இருக்கிறத இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு, ஒரு சில பேர் வாயை விட்டு ஹூன்னு ஊதுவீங்க. அதுக்கு பதிலாக இந்த இடத்த ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா, இப்போ எழுதிட்டு இப்படி அழிக்கிறதுக்கு இப்படி அழிக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து ஈஸியாக நல்லா அழிக்கும். அது அழிதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. போயிடுச்சு, சக்ஸஸ். நல்லா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதெல்லாம் எதுக்குன்னா, இங்கே வந்து ஷார்ப்னர் இருக்குது. நம்ம வந்து ஷார்ப் பண்ணிட்டு உள்ள குப்பை சேர்ந்துருக்கோம்ல, அது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி டஸ்ட்பினில் கொட்டிட்டு, இந்த மாடலில் இப்படி டஸ்ட்பினில் கொட்டிட்டு இப்படி மூடிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மாற்றி கீத்தி ஓப்பன் பண்ணி ஷார்ப்னர் உடச்சி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது நம்ம உள்ளே போட்டு பேக் பண்ணிடலாம். அடுத்தது என்ன தந்தாங்கன்னா, ஹீரோ பென். ஹீரோ பென். இந்த பென்னை வந்து இப்படி இருக்கும். ஹீரோ இது வந்து எப்படி வந்து எழுதணும்னா, இந்த நிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். இந்த எழுதுறதுக்கு இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து தான் எழுதணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து எழுதணும். இதுக்கு நம்ம வந்து அழிக்க முடியாது. இது வந்து இதுக்குள்ளேயே வந்து நம்ம அது இந்த இங்க் பாட்டில் இருக்குல்ல, இந்த இங்க் பாட்டிலேருந்து இதுக்குள்ளேயே ஏதோ இந்த நிப்பு இருக்குது. இப்படி வச்சு அழுத்திக்கணும். இப்படி வச்சு அழுத்தினா இங்கு வரும். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி அழுத்தினோன்னா மேலே இங்கு வந்து உள்ளே ஏறும். ஏறிச்சுன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு எழுதலாம். அழகாக எழுதும் ஹீரோ பென். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, லைட் பென். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டாப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம வந்து இங்கே கையில் வந்து ஏதாச்சும் எழுதிக்கலாம். ஏதாச்சும் எழுதிட்டோன்னா இப்போ வந்து எதுவுமே தெரியலை. இப்போ ஆனால் நான் இதே இந்த லைட் அடிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல ஒரு லைட் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து இப்படி தூக்கி காமிச்சோன்னா லைட் தெரியும். நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்க. ஐ லவ் மை மாம்னு எழுதியிருக்கேன். இதை பாருங்க, உள்ளே எழுதியிருக்கிறது தெரியுது. என்ன எழுதியிருக்கேன்? சும்மா கிறுக்கிட்டு இருக்கேன். இருக்கு ஒரு சில இதே மாதிரி ஒரு சில லைட் பென்ன எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அது அழுத்திக்கிட்டே இருந்தால் தான் லைட் வரும். ஆனால் இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை தூக்கி விட்டோம்னா போதும், தானாக லைட் வரும். அந்த மாதிரி இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பென். இது வந்து நல்லா அழகாக இருக்குது. இங்கே வந்து இந்த தண்ணியெலாம் மேலே கீழே வரா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெட் பென். இது வந்து எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர். இது வந்து எனக்கு பிடிச்ச ரெட் கலர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் இருக்குது. கர்ன்னு அடிச்சிடும். அதுக்கப்புறமா இது வந்து இப்படி அழுத்தலாம். அழுத்தணும்னா இங்கே ஊக்கு வரும்.
இது நம்ம எழுதிக்கிட்டு இது வச்சுருக்கோம்ல இது வச்சு அழிச்சிட்டு டஸ்ட் ஊடி விட்டால் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே gift பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு என்ன gift பண்ணாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ஒரு நிமிஷம் எல்லாருக்கும்